ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Blessy's ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்சிகம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் குடமிளகு, அதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். நான் இன்றைக்கி 3 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு கலர் வச்சு கூட செய்யலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா சேர்த்துட வேண்டியது தான். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லேசாக கிளறி விட்டதும் உடனேவே நீங்கள் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இதில் நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கரம் மசாலாவையும் மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுட்டா நம்மளோட கேப்சிகம் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுவையான கேப்சிகம் மசாலா தயார். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமுக்குங்க. See you in the next video. Bye bye.